ஓகே ஆக்ஷன். அதில் ஹாய், இவன் பேர் தாரகராமன். இவன் பேர் ஸ்ரீநாத். கால் மீ தாரக். இங்கே குக்கில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கீழே போட்டிருக்கோம், பார்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் வி ஆர் த பேச்சுலர்ஸ். வி ஆர் ஆல்சோ ரூம்மேட். நாங்கள் யூஸ்வலாக வீட்டில் பெருசாக சமைக்க மாட்டோம். சமைக்கிற 3 விஷயம் என்னென்னா, ஒன்று கார்ன்ஃப்ளேக்ஸ், ப்ரெட்டு, அதுக்கடுத்து இந்திய தேசிய உணவான மேகி. யூஸ்வலாக நாங்கள் நிறைய யூஸ்வல் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மேகியில் நாங்கள் பெருசாக நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிலாம் சமைச்சதில்லை. சமைச்சது வந்து சிம்பிள் கிளாசிக் மேகி தான். கிளாசிக். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, குக் ஆப்பில் வந்துட்டு மேகின்னு நம்ம டைப் பண்ணோன்னா மேகி பெல்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மேகி, அது மேகி பேல்ரா, பேலா, மேகி ரேமன் பவுல், மேகி ராமன் பவுல், மேகி ஸ்ப்ரிங் ரோல், சிக்கன் சீஸ் மேகி, அப்புறம் நூடுல்ஸ் ஆம்லெட். இதில் நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா, என்னடா சமைக்க? மேகி ஸ்ப்ரிங் ரோல். மேகி ஸ்ப்ரிங் ரோல்ஸ். கார்ன்ஃப்ளவர். இரு இன்க்ரீடியன்ஸ் இல்லை மொத்தமாக என்னென்ன தேவைப்படுதுன்னா, கார்ன்ஃப்ளவர் இருக்கு, வாட்டர் இருக்கு, சால்ட்டு இருக்கு, சன்ஃப்ளவர் ஆயில் 2 தடவை போட்டிருக்காங்க. ஃபார் கிரீசிங் ஒன்று, அப்புறம் அது தண்ணி. சரி, ஓகே. கார்லிக். ஏய், சன்ஃப்ளவர் ஆயில், வாட்டர். திருப்பிமா. குக்கிங் ப்ராசஸ் வந்து நாங்கள் சரிபாகமாக பிரிச்சுக்க போகிறோம். நான் கொஞ்சம் பண்ணுவேன், அவன் கொஞ்சம் பண்ணுவான். பேசவே விட மாட்டேன். ஏய், நீ என்ன சொன்ன? கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், வாட்ரு 1.5 கப். அது 1.25. அப்போ 2/4னா என்னது? 2.25. 3/4னா 2/4னா வந்து அரை, 3/4னா முக்கா. 2/4 1/4, 1/2, 1/8, 1/2. ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மைதா வந்து 1 கப்பு போடணும். நான் வெறும் 1/4 கப்பு தான் போட்டிருக்கேன். இன்னி 4 பக்கம் போடணும். கார்ன் ஸ்டார்ச் 1/4 கப். ஓகே. சால்ட்டு 1/2 டீஸ்பூன். வாட்டர் நெக்ஸ்ட்டு 1.25 கப்புடா. அடுத்து விஸ்க் அன்டில் ஸ்மூத். கிரீஸ் த பேன் வித் ஆயில். அண்ட் இதை வந்து தோசை மாதிரி ஊற்றணும்டா. பேசிக்கா ஊற்றுறா. இப்போ கிரீஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோ கொஞ்சம். இதில் பண்ணுறாங்க பாரு, அந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொட்டிடாதடா. என்னடா பண்ணுற? இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவரே வாலண்டியர் பண்ணாரு. சரி. இழுத்து கூட்டிட்டு வந்தாங்க. என்ன ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ? இடம் ப்ரோ, சீக்கிரம். சரி. Add the sliced onions, cabbage, spring onion, saute for 2 minutes until soft. Adding soy sauce. அடுத்த ஸ்டெப், மேகி 1 packet, water as needed. ஏன்டா இந்த கலர் எனக்கு வரமாட்டேங்குது? இதில் ஆனால் மேகி பொடியே பாருங்களேன், சிவப்பு கலரில் இருக்குது. நாங்கள் போட்டது மஞ்சள் கலரில் இருக்குது. ஏன்? எடிட்டிங். நம்ம எடிட்டர் இவ்வளோ திறமை. வெந்திரிச்சான்னு சாப்பிட்டு பாடுறா. என்ன சொல்கிற? நீ சாப்பிட. அடுத்து ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. இவன் இதை பண்ணும்போதே நான் அதை பண்ணிடுறேன். மைதா இருக்கு இல்லையா, மைதா வந்து 1/4 கப். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே நான் கொஞ்சம் உருப்படியாக பண்ணதுன்னா இந்த ஸ்டிக்கி பேஸ்ட் மட்டும்தான். 2 இது டக்குன்னு பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷீட் நாங்கள் ஃபஸ்ட் பண்ணோம்ல, இதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணோம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் மைதாவை கம்மா கூட யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இரு, அது உடஞ்சிட போதுரா. அச்சோ. இந்த பக்கம் ஓட்டுவோம். இப்போ இல்லை, ஒரு நேக்கு இருக்குது, அதை பிடிச்சிட்டேன். ஏண்டா, எத்தனை தடவை நான் பட்டதை 80 காப்பி வச்சு ஒட்டியிருப்பேன். என்கிட்டே வா. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஓட்டெல்லாம் எடுத்து வீசிடுறேன். லாஸ்ட் வந்து என்னன்னா, 1 கப் இதில் ஊற்றிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணணும். கம்மு பெரிய போது கொல்ல புறம் வரும்ண்ணே.
ஆசை இருக்குடா. ஸோ இவருக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை. யார் இவர் சொல்லு. இவர் தான் சிஇஓ ஆஃப் குக் ஆதித்யன். யார் ஒருத்தர் சொல்லுவீங்களா, நானே சொல்லிக்கலாமான்னு யோசிச்சேன். சரி, எக்காரணத்தை கொண்டு இதை மட்டும் திருப்பி பார்க்கக்கூடாது. இல்லை, இது ஒன்று தான் அழகாக இருக்கு. ஒரு 1.25 லிட்டர் என்ன இருக்கு. சார் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால நாங்கள் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன். இல்லை, உள்ள இருக்கிறதுல எந்த டிஃப்ரெண்ட் இல்லை, மேகின்னு தெரியுது, அதனால ஓகே. நாங்கள் மோந்தெல்லாம் பார்க்குறீங்க, ஒன்றும் வரல, தீ விட்டுருக்கானுங்க. ஓகே, ஒரு கெச்சப்போட சாப்பிட்டா ஒன்றும் உடம்புக்கு பாதிப்பு இல்லைன்றீங்க. கொஞ்சம் புகழ்ந்து பிரில்லியன்ட். மேகியை வச்சு இப்படி ஒரு டிஷ் பண்ண முடியும்ட்டு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பா, மைண்ட் ப்ளோயிங். அதுவும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது இவ்வளோ ஒரு டேலண்ட்டை வந்து ஏதோ வெளியில் யூஸ் பண்ணாமல் இருக்குமே நினச்சி ஐ ரியலி ஃபீல் பேடுங்க. I really feel bad that we've underappreciated and underutilized such a brilliant talent who are not just good content creators but exceptional chefs. ஜூம்போ நல்லா கரெக்டாக ஸ்லோ மோஷனுக்கு தான். லாஸ்ட் ஒரு மாசத்துல எங்க வீடியோ பார்த்தவங்கள 8.8% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, 91.2% சப்ஸ்கிரைப் பண்ணல. அந்த 91.2% நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குக். சீரியஸாகவே கொஞ்சம் சொல்லிடலாம், உண்மையிலே சீரியஸாக இந்த வீடியோ ஒரு 100K போச்சுன்னா தான் அடுத்த எபிசோடே பண்ணலான்னு இருக்கோம். இல்லைனா வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம். வேற கான்செப்ட் எடுவாங்க, அவ்வளோதான். இல்லை, நாங்கள் அப்புறம் இந்த ஷோவை நிறுத்த தவிர எங்களுக்கு வேறு வழியே தெரியல. கமெண்ட்ஸில் வந்துட்டு நாங்கள் வேறு என்னென்ன ட்ரை பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நியாயமா? Mm-hmm.